இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவனை ஆராதித்து அவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு நம் தெய்வத்தை ஆராதிப்போமா? எல்லாரும் வேத பரிசுத்த வேதம் சொல்வது போல் உன் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு கர்த்தராகிய தேவனை தொழுது கொள் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு எல்லாரும் எழுந்திருப்போமா? எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு முன் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பிரசன்னத்தினால் நிரப்ப அவர் கடந்து வருகிறார். நாம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்ப வேண்டும் என்று சொன்னார். தேவ பிரசன்னத்தினாலும் தேவ மகிமையினாலும் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்றார். ஒரு மனதோடு ஆண்டவர் சமூகத்திலே கூடி வருகிற பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற பொழுது, அன்றைக்கு பெந்தெகோஸ்தே என்ற நாளில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகள், அன்றைக்கு 120 பேர் ஒருமனப்பட்டதனால பரிசுத்த ஆவியானவர் அங்கே அளவில்லாதபடி ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அக்னிமயமான நாவை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் எல்லாரும் பரிசுத்தாவின் நிறைவோடு பல அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் வியக்கத்தக்கதாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இதோ நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் ஒருமனப்பட்ட தேவ சமூகத்திலே அங்கே எண்ணிக்கைக்குரியவர்கள் சொல்லப்பட்டது போல ஒருவேளை நீங்களும் நானும் இன்றைக்கு இங்கே எண்ணிக்கைக்குரியவர்களாய் ஒரு பெரிய திரள் கூட்டமாய் இல்லாவிட்டாலும் எண்ணிக்கைக்குரியவர்களாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் சமூகத்திலே ஒரு மனதோடு ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் 2-3 பேர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடி வருகிறார்கள், நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழு இருதயத்தோடு தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும் விதமாய் தேவனை நீங்கள் தொழுது கொள்ளுகிற பொழுது, தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற பொழுது, தேவனை முழு இருதயத்தோடு உயர்த்துகிற பொழுது அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவரே, என் கட்டுகளை அழிக்கும்படியாய், என்னை விடுதலையாக்கும்படியாய் உங்களுடைய பிரசன்னம் நிறைந்து வரட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாய், உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுதப்பா உம்மை ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது, உம்மை தொழுது கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகள் மீது, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் ஐயா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஐயா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஐயா, விடுதலை கொடுக்கிற அந்த அக்கினி பிரசன்னம் ஐயா, அந்த அக்கினி மகிமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? அப்பா, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வரட்டும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வரட்டும், என் பாத்திரத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி, அப்பா என்னை நிரப்புங்க, அடாடி என்னை நிரப்புங்க, நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒரு பாத்திரம் கூட வெறுமையாய் இருக்காதபடிக்கு எல்லா பாத்திரங்களும் உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையினால், உம்முடைய அக்கினி மகிமையினால் இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கு தீன் ரத்தத்தினால். வல்லமை உண்டு, சொல்லுங்க எல்லாரும். வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கு தீன் ரத்தத்தினால். வல்லமை தாரும் தேவா, என் தேவை தேவா.
நாளிலே ஊற்றப்பட்ட அதே வல்லமை இன்றைக்கு ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதோ இறங்குகிற வேளையிலே அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை கடந்து வந்தால், பரிசுத்த ஆவியினுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டு. உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மகிமையோடு கடந்து வந்து எல்லா சங்கிலிகளையும் முறித்து போடுகிறார். அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை முறித்து போடுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியுடைய மகிமை வருகிற பொழுது அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் நொறுக்கப்படுகிறது. எந்த இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. இப்பொழுது தெரிந்து போகிறது. நீ காவலவா இயேசுவின் நாமத்தினால் அடிமைத்தனத்தின் சங்கிலிகள், வியாதியின் சங்கிலிகள், கொடிய வியாதியின் சங்கிலிகள், மரண வியாதியின் சங்கிலிகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆவியானவர் வந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல சமாதானம் உண்டு. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல சகல காரியத்திலும் பெரிய விடுதலை உண்டு. அவர் உங்களுக்கு விடுதலை தர அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் அவரை அப்பா என்னை நிரப்புங்க டாடி, என் பிள்ளைகளை நிரப்புங்க டாடி, என் குடும்பத்தோட பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை என்னிடத்தில் கடந்து வரட்டும் என்று சொல்லி அழைக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அந்த அசுத்தாவிகளுக்கு இடமில்லை. அந்த அசுத்தாவினுடைய ஆளுகை முறிக்கப்படுகிறது. அசுத்தாவினுடைய ஆளுகைகள் எல்லாம் சுட்டி எரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல, பிதாவாகிய தேவனுடைய மகிமை வருகிற இடத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்துல ஒரு விடுதலை உண்டு. ஒரு விடுதலை உண்டு. இப்பொழுது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நுகங்கள் மறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது செயலிழந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியையுடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுகிறது. ஆமென். ஹalleluya. தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எப்படி அறிக்கை செய்கிறீர்கள்? நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறீர்களா? விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தை நீங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வார்த்தையின்படி மரணத்தின் வல்லமைகளை முறியடிக்க முடியும். மரணத்தின் வல்லமைகளை முறியடிக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை முறியடிக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை முறியடிக்க முடியும். இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசு என்ற நாமத்தில் சந்தோஷம் உண்டு. இயேசு என்ற நாமத்தில் சமாதானம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். ஆண்டவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் பலகீனங்களை நீக்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே தேவன் உன் பலகீனத்தை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார். உன் உறுப்புகளை வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் உறுப்பு பலப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நரம்புகள் செயல்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் உறுப்புகள் குணமாகி கொண்டிருக்கிறது. உன் மண்டலங்கள் குணமாகி கொண்டிருக்கிறது. உன் எலும்புகள் குணமாகி கொண்டிருக்கிறது. உன் நரம்பு வியாதிகள் குணமாகி கொண்டிருக்கிறது. உன் ரத்த பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் தூக்கமின்மையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இன்பமான தூக்கத்தை, உன் தூக்கத்தை கெடுக்கிற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன் சமாதானத்தை கெடுக்கிற, உன் சந்தோஷத்தை கெடுக்கிற, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கப்படுகிற அந்தகார கிரியைகள், அந்த பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது முறியடித்து போடுகிறேன். கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார்.
கர்த்தர் 12 சீசர்களை அழைத்து எல்லாருக்கும் சமமாய் அதிகாரம் கொடுத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அபிஷேகம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் வந்திருக்கிற இயேசு, நம்பி வந்திருக்கிற இயேசு நன்மை செய்கிறவர். நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வம். இயேசுவை நம்புகிற பொழுது, இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் சகல காரியத்தில் விடுதலையாக்குகிறவர், சகல வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இதோ விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மகனே மகளே, இதோ நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்தின் பிரச்சனைகள், குடும்பத்தின் போராட்டங்கள், தேவையில்லாத காராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே முறியடித்து போடுகிறேன். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத பிரச்சனைகள் முறியடிக்கப்படுவதால் இப்பொழுது கட்டுகளை அறுத்து போடுகிறேன். உன்னை எந்த இடத்தில் எந்தெந்த விதமான காரியங்களிலே பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா சங்கிலிகளை உடைத்து எறிகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தில் உன்னை செயல்பட விடாதபடிக்கு, உன்னை செயல்பட விடாதபடிக்கு முடக்கி வைத்திருக்கிற அந்த முடக்கத்தின் ஆவியின் தலையை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நசுக்கி போடுகிறேன். Thank you, Daddy. தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார், தெய்வம் அதிகாரம் தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் எவ்விதமான கட்டுகளை அவிழ்க்கிறீர்களோ அவ்விதமான சகல கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுடைய கட்டுகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து விடுகிறேன். அவைகள் பரலோகத்தில் அவிழ்க்கப்படுகிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த பூமியிலே கட்டி போடுகிறேன். அவைகள் பரலோகத்தில் கட்டப்படுகிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளையும் நசரேய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறேன். ஓ மகனே மகளை, சோர்ந்து போகாதே. இயேசு உன்னை விடுதலையாக்க வல்லவர். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு சுகம் உண்டு. உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். நீ அற்புதங்களை காண்பாய். இயேசுவின் நாமத்தினால் நீ அற்புதங்களை காண்பாய். ஓ, எனக்கு யாராலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு நல்ல தீர்வை தர இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. இயேசு என்ற நாமத்திலே உனக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தைரியப்படுத்துவார். நீ பேச வேண்டிய இடத்திலே நீ பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். உன் வேதனைகளை மாற்ற இயேசு உன் வாழ்க்கையில கடந்து வருகிறார். ஏசப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. இயேசுவே, என் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் உங்களை சுகமாக்குவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் உங்களை விடுவிக்க கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. எல்லா காரியத்திலும் விடுவிக்க வல்லவர் தேவன் ஒருவரால் மாத்திரம்தான். இயேசுவின் இரத்தத்தினால் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். இயேசு
இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் வழிகள் பரிசுத்தமாகும். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உடைய சகல காரியங்களும் பரிசுத்தமாகும். இயேசுவின் இரத்தத்தினாலே அன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் நாமத்தினால் உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தினால் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தினால் உன் கிராமத்துக்கு ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தினால் கிராமத்து மக்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவில்லை. அவர் கரம் உன்னை ஆசீர்வதிக்க வல்ல கரம். அவர் கரம் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை ரட்சிக்க வல்ல கரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே சொந்தத்தில் பந்தத்தில் உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கலாம். இயேசு உனக்கு எபினேசராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எபினேசராய் கடந்து வருகிறார். இதோ உங்களுக்கு சகல காரியத்திலும் உதவி செய்வார். இயேசு உங்களுக்கு துணை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை இருக்கிறார். நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், நீங்கள் கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். இயேசு உங்கள் கலக்கங்களை மாற்றுகிறவர். இயேசு உங்கள் கவலைகளை மாற்றுகிறார். அவரே உங்கள் துணையாளர். அவரே உங்கள் துணையாளர். அவரே உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்து உங்களை கடந்து போக வைப்பார். ஐயோ, என்னால் மீள முடியவில்லையே, என்னால் கடந்து போக முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, கேள்வியோடு வருத்தத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ கடந்து போவாய். இதையும் நீ கடந்து போவாய். இதையும் நீ கடந்து போவாய். கடந்து போவதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். கடந்து போவதற்கு, நீங்கள் மீண்டு வருவதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பயங்களை நீக்கி போடுவார். மரண பயத்தை கர்த்தர் விலக்கி போடுகிறார். மரண பயத்தை கர்த்தர் விலக்கி போடுகிறார். மரண கிரியைகளை இப்பொழுது கர்த்தர் அழித்து போடுகிறார். மரண வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறார். மரண கிருமிகளை இயேசு இப்பொழுது அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் உன் உறுப்புகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உன் அங்க பகுதிகளை தொட்டு இயேசுவை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. மகனே மகளே, பயப்படாதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிக்கு ஒரு குறை வராதுன்னு சொல்றார். ஒன்றுல கூட குறைவு இருக்காமா? ஒன்றையும் கூட குறைவு ஏற்படாது. ஒருவேளை எந்த இடத்திலே குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகளை இயேசு இப்பொழுது இன்றைக்கு நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கே நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை கட்டி நிறைவுகளை
அவர் செய்கைகளை வந்து பாருங்கள், அவருடைய மகத்துவங்களை வந்து பாருங்கள். அவர் செய்கைகள் பயங்கரமானவைகள், அவருடைய மகத்துவங்கள் பயங்கரமானவைகள், அற்புதமானவைகள். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் இயேசுவையா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றீரே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவையா. மறுபடி சொல்லுமா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவையா. நீர் எனக்கு தருவீர் சமாதானம், நீர் எனக்கு தருவீர் சந்தோஷம், நீர் எனக்கு தருவீர் சமாதானம், நீர் எனக்கு தருவீர் சந்தோஷம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவையா. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிறார். இயேசு உங்களை நிம்மதியாய் வாழ வைப்பார். இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கையில இயேசு ஒரு பெரிய நிம்மதியை தர இருக்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனாய் உங்களுக்கு இருக்கிறார். இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இயேசு உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஜெயம் உங்களுக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான் இயேசு தருகிறார். ஜெயம் உங்களுக்கு தான் இயேசு தருகிறார். வெற்றி உங்களுக்கு தான் இயேசு தருகிறார். யாரும் இனி உங்களை இடைஞ்சல் படுத்த முடியாது. யாரும் உங்களை இனி தொந்தரவு படுத்த முடியாது. ஏனெனில் தேவன் பராக்கிரமசாலியான தேவன் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் பலவீனமான உன்னை, பலவீனனாய் இருக்கிற உன்னை இப்பொழுது கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். உன்னிடத்தில் ஒருவனும் மோத முடியாது. உன்னிடத்தில் ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. மோசேயோடு இருந்த தெய்வம், யோசுவாவோடு இருந்த தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் பராக்கிரமசாலி. இருக்கிற பலத்தோடு, இருக்கிற ஞானத்தோடு, இருக்கிற அறிவோடு தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். உன்னிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஓ, வேதனையை விட்டு என்னால் மீள முடியல, வழிகள் என்னை தாங்க விடாமல் என்னை துடிக்க வைக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஓ மகளே, மகனே, தேவன் வழிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவன் வேதனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது காயப்பட்ட கரம் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. காயப்பட்ட கரம் இப்பொழுது உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த காயங்களால் நீ சுகமாகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு தன் தழும்புகளில் உள்ள கரங்களினால் உன்னை தட்டி சுகமாக்குகிறார். தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். மருந்து உன்னை குணமாக்காது. மாத்திரை உன்னை குணமாக்கல் விட்டிருக்கலாம்.
மருந்து மாத்திரை மருத்துவம் கைவிட்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று இயேசு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதை தேவன் பலப்படுத்துகிறார். எந்த மருந்து கைவிட்டாலும் சரி, இயேசு தன் வார்த்தையை அனுப்பி உன்னை கைவிட மாட்டார். இயேசு தன் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவார். இயேசு தன் வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். உங்கள் மீது விழுந்திருக்கிற அந்த பிசாசுடைய முத்திரையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். ஒருவரால் உடைக்கப்படாத முத்திரை உன் மீது விடக்கிற அந்த முத்திரையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதே அந்த முத்திரையை உடைத்து நொறுக்கி போடுகிறார். ஒன்றுமில்லாதவனை சாபத்தின் முத்திரை, பாவத்தின் முத்திரை, வறுமையின் முத்திரை, தரித்திரத்தின் முத்திரை, வெறுமையின் முத்திரை, வியாதியின் முத்திரை, மரணத்தின் முத்திரைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சகல முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் மண்டலங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் ரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள் இயேசு இப்பொழுது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். நீ எந்த இடத்திலெல்லாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, யாரிடத்திலெல்லாம் அவமானப்பட்டாயோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை, யார் அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ, யார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை, உங்கள் சந்ததியை உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடுவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. ஒரு நன்மையும் குறைபடாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என் சகோதரியே, சகோதரனே, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும் என்று ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மகனே, மகளே, உன் எதிராளிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி உன் தலை உயர்த்தப்படும். உன் குடும்பம் உயரும் என்று சொல்லுகிறார். வீழ்ந்து கிடக்கிறவன் குடும்ப வாழ்க்கை, வீழ்ந்து கிடக்கிறவன் பொருளாதாரம் மீண்டும் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் எழும்பி பிரகாசிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பம், உன் பிள்ளைகள் மீண்டும் எழும்பி பிரகாசிப்பார்கள். சோர்ந்து போகாதே. கர்த்தர் உயர்த்த வல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து இந்த வேளையில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் சிரசிலே அவருடைய அன்பு கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சிரசிலே, உன் அந்த பகுதிகளிலே அவருடைய வல்லமை இறங்கி உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் கிரியைகளை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்கி போடுகிறார். எல்லா தடைகளை இப்பொழுது தகுதியாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா எதிர்ப்புகளையும் இயேசு இப்பொழுது முறியடித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெய வாழ்க்கை உண்டு, வெற்றி வாழ்க்கை உண்டு, நம்பிக்கையான காரியங்களோடு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கைக்குரிய பலன் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் நம்பிக்கைக்குரிய பலன் பரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து இறங்கி
மகளே.